கல்விக் கொள்கையில் ஒரு மாநிலத்தில் மற்றொரு மொழியை திணிப்பது என்ற கேள்வியே கிடையாது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக் கொண்டுள்ளன. தேசிய கல்விக் கொள்கை மொழி சுதந்திரத்தன்மை கொண்டது என்றும் தர்மேந்திர பிரதான் விளக்கம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 5,000 கோடி இழப்பு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வாழ்க என ஒட்டப்பட்ட போஸ்டர். மும்மொழி கொள்கை விவாதப் பொருளாக மாறியிருக்கும் நிலையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி. உலக தாய்மொழி நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கெட் அவுட் மோடி என திமுகவினர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் பதிலடி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம். கூட்டத்தில் கெட் அவுட் மோடி என முழக்கம். தாய்மொழியை வைத்து அதிக அரசியல் நடப்பது தமிழ்நாட்டில்தான். தாய்மொழியிலேயே ஆரம்ப கல்வி இருக்க வழிவகை செய்யும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது ஏன் எனவும் தமிழிசை கேள்வி. மொழி திணிப்பை இருமொழி கொள்கையால் வெல்வோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம் என்றும் கருத்து. தனது இணைய பக்கத்தில் கெட் அவுட் மோடி என பதிவிட்ட நடிகர் பிரகாஷ் ராஜ், ஹிந்தி மட்டுமே தெரியும் என்பதால் நம்மீது திணிக்கின்றனர் என கருத்து. நலிந்த நிலையில் உள்ள திரைப்பட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கான நிலம் ஒதுக்கீடு தொடர்பாக புதிய அரசாணை புதுப்பிக்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சரை நேரில் சந்தித்து தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் நன்றி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அரசு தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வேங்கை புயல் வழக்கில் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா தலைமறைவு. அவரது இல்லத்தில் விட்டோடி என நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறதா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சுங்குவார்சத்திரம் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தொடர் போராட்டம். பந்தல் அமைத்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 17வது நாளாக ஆர்ப்பாட்டம்.